பாகிஸ்தானின் லாகூர் நகரில் இன்று காலை நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ராணுவத்தினர் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் லாகூர் நகரில் இன்று காலை நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ராணுவத்தினர் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறதுல பாகிஸ்தான் ராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. காலையில் லாகூரில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கிடைத்த முதல்கட்ட தகவல். அதனைத் தொடர்ந்து அந்த தாக்குதல் என்பது குண்டுவெடிப்பாக இல்லாமல் ட்ரோன் வழி தாக்குதல் என்பது பின்னர் தெரிய வந்திருந்தது. சர்வதேச ஊடகங்கள் அதற்கான செய்தியை வெளியிட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 4 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய லாகூர் நகரில் இருக்கக்கூடிய வால்டன் விமான நிலையத்தினுடைய தலைப்பை குறிவைத்து ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் சொல்லப்பட்டிருந்தது. 2 ட்ரோன்கள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வால்டன் விமான நிலையம் அருகே விழுந்து வெடித்த அந்த ட்ரோன்களால் 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லாகூரின் வால்டன் விமான நிலையம் அருகே இன்று காலையில் இந்த குண்டு வெடித்தது போன்ற சத்தம் கேட்டதாக இன்று காலை ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அதனை அடுத்து அது குண்டு அல்ல, அது ட்ரோன் வழி தாக்குதல் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக 2 ட்ரோன்களில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. தற்பொழுது அதில் மற்றொரு புதிய தகவலாக அந்த ட்ரோன் வழி தாக்குதலில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் எனவும் அந்த 4 பேரும் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியது யார் என்கிற தகவல் தற்போது வரையிலும் வெளியாகவில்லை. ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து லாகூர், சியால்கோட், கராச்சி போன்ற விமான நிலையங்கள் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவினுடைய எல்லைப் பகுதிக்குள்ளாக அத்துமீறி அப்பாவி மக்கள் மீது குண்டு மலைகளை பொழிந்து வரக்கூடிய நேரங்களில் அதனை சமாளித்து அதை முறியடிக்கக்கூடிய பணிகளும் தீவிரமாக இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. கூடுதலாக அவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்துடைய ஏவுகணைகளை இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ஏவி இருக்கிறார்கள். அதுவும் வான்வெளியில தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்றதெல்லாம் நள்ளிரவு நேரத்தில் என்று சொல்லும் பொழுது இன்று காலை லாகூரில் மிக முக்கியமான ஒரு விமான நிலையங்கள் ஒன்றான வால்டன் விமான நிலையம் அருகே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலா அல்லது பாகிஸ்தானியர்கள் ஏதேனும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு அவர்கள் அனுப்ப முயற்சித்த அவர்களுடைய ராணுவ தளவாடங்கள் அதே இடத்தில் புறப்பட்ட இடத்திலே வெடித்து இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறா என்பதெல்லாம் பின்னர் தான் தகவலாக தெரிய வரும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் அவர்கள் தங்களிடம் பெரிய உயர்ந்த ரக விமானங்கள், உயர்ந்த போர் விமானங்கள் இருப்பதாக சொன்னாலும் கூட பல்வேறு இடங்களில் அவருடைய ராணுவ சுணக்கம் என்பது இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது மிக குறைவான அளவிலேயே அவர்களுடைய ராணுவ வலு என்பது இருக்கிறது. இந்த சூழல்ல அவர்களுடைய தாக்குதல் என்பதெல்லாம் இந்தியா முழுவதுமாக தாக்குதல் என்றால் அது தாக்குப்பிடிக்க முடியாத நிலை. இதனாலேயே அவர்கள் பல்வேறு நகரங்களுக்குள்ளாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அவர்கள் இந்த விமான சேவைகளை நிறுத்தியிருந்தார்கள். தற்பொழுது இந்த பாகிஸ்தான் 9 நகரங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 நகரங்களில் இன்று காலை ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.